இந்த உறவு முறை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த உடன்பிறவாத உறவு முறையெல்லாம் இருக்குல்ல, உடன்பிறவாத சகோதரிகள், உடன்பிறவாத சகோதரன்கள், இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீ கணவனும் மனைவி ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் உனக்கு உடன்பிறவாத சகோதரிகள் கிடைப்பாங்க, அப்புறம் தோழிகள் கிடைப்பாங்க. மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். மனைவிக்கு உண்மையாக இல்லைன்னா நீ எதை தேடுவ அப்படின்னா, வெளியில் ஏதாவது அந்த உடன்பிறவாத சகோதரிகளை நீ தேட மாட்ட, அது மாதிரி தோழிகளை தேட மாட்ட. மனைவிக்கு உண்மையாக இல்லைன்னா கள்ள தொடர்புகளை தான் நீ தேடுவ. ஆண்கள் யாரை தேடுவாங்கன்னா, மனைவிக்கு உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா, உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம். உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருந்துட்டால் கொஞ்சம் கூட சபலங்கிறது இருக்கக்கூடாது. சபலம் இல்லாமல் உறுதியாக இருந்துட்டால் மற்ற பெண்களை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு சகோதரியாக தெரிவாங்க, சகோதரியாவோ தோழியாவோ தெரிவாங்க. அவங்க ஒரு சகோதரிகள் உனக்கு வேணும்னு ஆசைப்படும். அவங்க மேலே உனக்கு எப்படி ஆசைகள் எப்படி மாறும் அப்படின்னா, நீ மனைவிக்கு நீ உண்மையாக இருந்துட்டேன்னா பிற பெண்களை பார்க்கும்போது, அதாவது பிற வீட்டு பெண்களை பார்க்கும்போது இவங்க நமக்கு ஒரு சகோதரியாக இருந்தால் நல்லா இருக்குமே, நல்லா இருக்கு, அவங்க மேலே உனக்கு வர்ற ஆசையே வேறு மாதிரி மாறிடும். இவங்க சகோதரியாக இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க ஒரு தோழியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அது மாறும். அதனால் நீ போயிட்டு தைரியமாக பேசலாம், தைரியமாக அவங்ககிட்ட போய் பேசலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா உனக்கு உதவி செய்கிறதோட நோக்கமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உனக்கு உள்நோக்கம், அதாவது இவங்களுடைய ஒரு தவறான தொடர்பு கிடச்சின்னா, இவங்களுடைய தொடர்பு கிடச்சின்னா நீ கள்ள தொடர்பு செட்டப் அப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் உனக்கு இல்லை. ஏன்னா நீ உனக்கு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கிற. அப்படி உறுதியாக இருக்கிறதுனால உனக்கு என்ன நன்மை அப்படின்னா, உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருந்தன்னா உனக்கு கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்னா, உனக்கு உடன்பிறவாத சகோதரிகள் கிடைப்பாங்க, உடன்பிறவாத உறவு முறைகள் கிடைப்பாங்க, நிறைய தோழிகள் கிடைப்பாங்க, அப்புறம் சகோதரிகள் கிடைப்பாங்க. உடன்பிறவாத சகோதரிகள் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருந்துட்டன்னா உனக்கு நிறைய பெண்களை பார்க்கும்போது அவங்கள நீ சும்மா தான் பார்ப்ப, நீ அவங்கள ஒரு தோழியாக பார்ப்பாங்க. உனக்கு அவங்ககிட்ட பேசினாலும் சரி, பழகினாலும் சரி, உனக்கு அந்த எண்ணமே வராது. தவறான ஒரு பாலியல் ஒரு காதல் நோக்கத்தில் அந்த எண்ணமே உனக்கு வராது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்க அப்படின்னு அர்த்தம். உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைன்னா நீ பார்க்குற பெண்கள் எல்லாத்தையும் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு பாலியல் உறவு கண்ணோட்டத்திலேயே, ஒரு உடல் உறவு கண்ணோட்டத்திலே பார்ப்பேன். கள்ள தொடர்பாகவே நீ பார்த்துட்ருப்ப. அப்போ உனக்கு ஒரு குடும்ப உறவுகளை தாண்டி உனக்கு சகோதரிகள் கிடைக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே உன் சகோதரிக்கிட்ட நீ ரொம்ப இதுவாக தான் பழகுவ. நீ அது ஒரு இடைவெளி இருக்கும், ரொம்ப இடைவெளி. பார்த்திங்கன்னா இந்த நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ் சமூகத்தில் பார்த்திங்கன்னா, குடும்பத்துள்ள சகோதரர்கள் ஒருத்தர் தொட மாட்டாங்க. ஒரு அம்மாவை கூட பையன் தொட மாட்டான், அம்மாவை கூட பையன் தொட மாட்டான், பையனை அம்மா தொட மாட்டாங்க ஒரு வயசுக்கு அப்புறம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மனசு கெட்டு போய் கிடக்கு. மனசில் எது சரின்னு தெரியல, எப்படி உண்மையாக இருக்கணும்னு தெரியல. ஒரு மனைவிக்கு எப்படி உண்மையாக இருக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க மனைவியை ஏன் தெரியல அப்படின்னா, நீ மனைவியை ஒரு மனுஷங்களாகவே மதிக்கலை. அடிக்கிற, திட்டுற, அவமானப்படுத்துகிற, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற. அவங்க எங்கே வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க, அதனால் அவங்க சுதந்திரத்தை பறிக்கிற அவங்க ஒரு அடிமையாக நினைக்கும் போது நீ எப்படி அவங்களுக்கு உண்மையாக இருப்ப? அடிமைகளுக்கு நீ எப்படி உண்மையாக இருப்ப? அவங்கள நீ அடிமையாக நினச்சா அவங்களுக்கு போய் நான் எப்படி உண்மையாக இருப்பேன்? இந்த பெண்கள் அந்த அடிமைகளுக்கு நான் உண்மையாக இருக்கணுமா? அவங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளா? அப்படி தான் நினைக்க தோணும் உனக்கு. அப்படி தான் நினைக்கும். அதாவது பெண்களை இவங்களுக்கு நான் ஏன் உண்மையாக இருக்கணும்? இவங்க என்னுடைய அடிமைகள், நான் உழைச்சாதான் இவங்க சாப்பிட முடியும், நான் கொடுக்கலன்னு என் சாப்பாட்டில் வளர்கிறவங்கள போய் நான் எதுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும்? அந்தளவுக்கு அப்போ ஒரு ஈக்குவலாக இருக்கணும். பெண்கள்னால் உனக்கு ஒரு பயம் வரணும், அப்போ தான் உனக்கு நீ உண்மையாக இருப்ப. நீ பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற, பெண்களே நீ பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு நீ எப்படி உண்மையாக இருப்ப? அப்படி இல்லை, இருக்க முடியாது இவனுக்கே. ஆனால் உண்மையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதாவது ஒழுக்கமாக இருக்கணும், அதாவது தப்பான பார்வையோட ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறாரு. ஆனால் அதை எப்படி அடைகிறது? அந்த நிலையை அந்த இடத்துல போய் எப்படி உட்கார்றது தெரில. எப்படி மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதுன்னு தெரில, ஒழுக்கமாக இருக்குது. அதாவது இப்போ எல்லா ஆண்களுமே தப்பான உறவை தேடி போகிறாங்க அல்லது போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி அதில் அமைதியாக இருக்கிறதுன்னு தெரில.
அதை எப்படி அமைதியாக சாத்தியப்படுத்துவது? ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருக்கணும், அல்லது தவறான உடலுறவு எதுவும் வச்சிக்கக்கூடாது அப்படின்னா அதை எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு தெரில இவங்களுக்கு. அதை எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்னு தெரில. இவன் வந்து வேறு எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்லைன்னா கூட, ஆனால் ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவனை ஒரு சகோதரியாக பார்க்க முடியல. வேற ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு உடன்பிறவாத ஒரு பெண்ணை வேறு ஒரு குடும்பத்தை உள்ள பெண்ணை பார்க்கும்போது இவன் சகோதரியாக பார்க்க முடியல. தனது குடும்பத்திலே கூட தனது தாயை கூட தொட்டு பேசுகிறது, ஒரு தோளில் கை போடுறது, கட்டி அணைத்து முத்தமிடுவது, அது ஒரு தாயை கூட கட்டி அணைத்து முத்தமிடு, அந்த வழக்கமே இங்கே இல்லை பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, நீ ஒரு சகோதரியை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறதோ, அது உனக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறதோ அது இங்கே இல்லை. காரணம் என்னென்னா, நீ பெண்களை வந்து ஒரு சமமாக நினைக்கலை, சமமாக நடத்தலை. நீ அதனால் அதுவே உன் மனசு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது. எப்போ வந்து அந்த மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னா, பெண்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது தான் அது எப்போ சமத்துவம், அதுதான் சமத்துவம். நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற, அவங்கள பார்த்து நீ பயப்படுற, அப்போ தான் நீ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிற அந்த நினைப்பே உனக்கு வரும். அதுதான் ஆண் பெண் சமத்துவம். ஒரு பயம் வரணும்னா என்ன பண்ணணும்? அவள் வேலைக்கு போகணும். பெண்கள் வந்து வேலைக்கு போகணும். கண்டிப்பாக வேலைக்கு போனால் தான், ஆணின் வருமானத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு குடும்பம்னா 2 பேருமே சமமாக பகிர்ந்து கொள்ளணும். மீத வருமானத்தோடு வந்து கணவன், அது அவனுடைய பணம். இது மனைவி தனது வருமானத்தில் வந்து இப்போ குடும்பத்துக்கு 20,000 தேவைன்னா ஆளுக்கு 10,000 போடுங்க. நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிருப்பா, குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை அதை இருவரும் சமமாக பகிர்ந்துக்கணும். மீதம் உள்ள பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. கணவன் அப்படியே சம்பாதிச்சு பொண்டாட்டி கையில் கொடுத்துடணும், அல்லது பொண்டாட்டி அப்படியே சம்பாதிச்சு கணவன் கையில் கொடுத்துடணும். இதுதான் அடிமைத்தனங்கிறது. அதனால் இப்போ ஒரு பெண் 50,000 சம்பாதிக்கிறாளா, ஒரு ஆணும் 50,000 சம்பாதிக்கிறானா, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை? 30,000 தேவையா? ஆளுக்கு 15,000 போடுங்க. மீதம் இப்போ ஒரு மனைவி 50,000 சம்பாதிக்கிறா, 15,000 ரூபா தான் குடும்பத்துக்கு கொடுக்கணும். மீதம் உள்ள பணம் அந்த மனைவிக்கு சொந்தமானது. அந்த மாதிரி ஒரு புரிதலோட அந்த மாதிரி பெண்கள் வேலைக்கு போகணும். அப்போ தான் பெண்களை பார்த்து பெண்களை வந்து அவன் வந்து மதிப்பான், சமமான, அவளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பான். அடிமையாக இருந்தால் அடிமைகளுக்கு யாராவது உண்மையாக இருப்பாங்களா? அடிமைகள் தான் உண்மையாக இருப்பாங்க. அடிமைகளுக்கு யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதனால் உண்மையாக இல்லாதனால்தான் பிற பெண்களை பார்க்கும்போது ஒரு சகோதரியாக பார்க்க முடியல. உண்மையாக இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் தப்பான எண்ணம்னு சொல்ல முடியாது. இவங்க அறியாமையினால் இவங்க ஒழுக்கமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க மனசு அது கட்டுப்பட மாட்டேங்குது. இவங்க நினப்புக்கெல்லாம் மனசு கட்டுப்படாது. நீ கரெக்டான ரூட்டில் போனால் தான் அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மனசை வந்து அமைதிப்படுத்த முடியும், மனசு வந்து உனக்கு அடங்கும். நீ தப்பான ரூட்டில் போயிட்டு மனசுங்கிற ஒரு சிஸ்டத்தில் போய் கை வச்சா அது ஷாக் அடிக்கும். அது வந்து ஒழுங்காக வேலை செய்யுது. கரெக்டான ரூட்டில் போய் அதை மனசை ஆஃப் பண்ணணும், மனசை வந்து அமைதிப்படுத்தணும். அப்போது மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும்னா முதல்ல மனைவியை வந்து உனக்கு சமமாக இருக்கிறதுக்கு நீ தடையாக இருக்கக்கூடாது. நீ வேலை பார்க்குறன்னா அவங்களும் வேலை பார்க்கணும். அவங்க வேலை பார்க்குறதுக்கு நீ கட்டாயப்படுத்தணும். காரணம் இல்லாமல், நியாயமான காரணம் இல்லாமல் அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க நீ விடக்கூடாது. வேலைக்கு போக வைக்கணும். அப்போ தான் மனைவியை பார்த்தா உனக்கு பயம் வரும். அப்போ தான் நீ வந்து மனைவிக்கு உண்மையாக இருப்ப. மனைவிக்கு உண்மையாக இருந்தால் தான், உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருக்கணும். அப்போ பிற பெண்களை பார்க்கும்போது உனக்கு வந்து சபலம் வராது. பிற பெண்களை பார்க்கும்போது சகோதரியாக தெரிய ஆரம்பிப்பாங்க. நீ இங்கே உண்மையாக இருக்கும்போது அங்கே பிற பெண்களை பார்க்கும்போது உனக்கு சகோதரியாக தெரிய ஆரம்பிப்பாங்க, தோழியாக தெரிய ஆரம்பிப்பாங்க. உனக்கு உறவு முறைகள் ஈஸியாக கிடைக்கும். சகோதரியாக ஒரு பெண்ணை பார்த்துட்டாலே, பிற வீட்டு பெண்களை சகோதரியாக பார்த்துட்டாலே அவங்ககிட்ட போய் பேசுகிறது பழகிறது எல்லாமே ஈஸி. நீ பிற வீட்டு பெண்களை சகோதரியாக ஒன்றா பார்க்க முடியலன்னா நீ அவங்கக்கிட்ட நெருங்கிறது உனக்கு பயப்படுவ. அவன் வீட்டுக்காரன் பக்கத்தில் இருக்கானா இல்லையா, அவளை பார்க்குறதுக்கே நீ பயப்படுவ. தைரியமாக பார்க்க முடியாது. தனியாக நிற்கும் போது தான் பார்ப்ப. நீ யாராவது அவங்க வீட்டுக்காரன் யாரும் பக்கத்தில் இருந்தால் அப்போ நீ பார்க்க மாட்டேன். அதனால் பிற குடும்பத்திலேருந்து மற்ற பெண்களை சகோதரியாக பார்க்கணுன்னா அது எல்லாராலையும் முடியாது. அதனால் எல்லாராலையும் முடியாதுன்னு, எல்லாராலையும் முடியும். ஆனால் அது அவ்வளோ கஷ்டமான விஷயம். இந்த உலகத்தில் கஷ்டமான விஷயம். எதிர்காலத்தில் அது நடக்கும். இனிமேல் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறத்தில் அப்போ வந்து அது முடியும். ஏன்னா அவங்க உண்மையாக இருக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதனால் வந்து உண்மையாக இருந்துட்டா, மனைவிக்கு உண்மையாக இருந்துட்டா
வெளியில் உள்ள ஆண்களை பெண்களை பார்க்கும்போது சகோதரியாக தெரிவாங்க, தோழியாக தெரிவாங்க, தவறான நோக்கம் எதுவும் வராது. அதுமாதிரி பெண்களும் கணவனுக்கு உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருக்கணும். இருந்துட்டாங்கன்னா வெளியில் உள்ள ஆண்களை பார்க்கும்போது ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு தோழனாவோ தெரிவான். அவங்க நிறைய உறவுகள் கிடைக்கும் உனக்கு. ஒரு குடும்ப உறவுகளை தாண்டி அவங்க யாருன்னே தெரியாது, வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களில் ஒருத்தர் நமக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த உறவு எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்கள். அது பெருமையாக இருக்கும். நீ மனைவிக்கு உண்மையாக இருந்துட்டா நீ வெளியில் உள்ள பெண்கள், வேறு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்கள் உனக்கு தோழியாவோ சகோதரியாவோ தெரிவாங்க, ஒரு அக்காவோ தங்கச்சியாவோ தெரிவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கே போய் நீங்கள் பேசிட்டு வரலாம், பழகிட்டு வரலாம். அவங்க உன் வீட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக கூட இருக்கும், ரொம்ப பொறாமையாக இருக்கும். தப்பாக அர்த்தங்கள் இருப்பிப்பாங்க. இது சும்மா, இது ஏதோ தப்பு அவங்களுக்குள்ள அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு புரியாது. அதனால் இந்த மாதிரி உண்மையாக இருப்பதிலிருந்து தான் உறவு முறையே தொடங்குகிறது. உண்மையாக இருந்துட்டால் அங்கே தான் உறவுகளே தொடங்குது. உண்மையாக இல்லைன்னா உடன் பிறந்த உறவுகள் கூட தப்பாக தான் தெரியும். உடன் பிறந்த உறவுகளிடம் கூட நீ ஒரு தொட முடியாது, கைப்பிடிக்க முடியாது, ஒரு தோளில் கைப்பிடிக்க முடியாது, கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட முடியாது, ஒரு தாயாக இருந்தால் கூட. இங்கே பார்த்திங்கன்னா தாய் சகோதரனுக்கு இடையில், அண்ணன் தங்கச்சிக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கும், தொட மாட்டாங்க. உடனே பெரிய கண்ணியம் கலாச்சாரம்னு சொல்லுவானு, எல்லாம் புழுவானுங்க, போய் சொல்லிட்டு திரிவானுங்க. கலாச்சாரம் இதுதான் தமிழர் பண்பாடு, ஆஹா ஓஹோ அப்படின்வானுங்க. எல்லாம் பொய். எல்லாம் ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக இவனுக்குள்ளே இருக்கிற அந்த மனசு இவன் பெண்களை சமமாகவே மதிக்கிறது இல்லை. அதனால் மனசு கெட்டு போய் கிடக்குது. அதனால் அடிமையாக நினைக்கிறான். அதனால் மனசு கெட்டு போய் கிடக்குது. அதனால் இவனுக்கு முடியலை. அதனால் பிற பெண்களை ஒரு சகோதரியாக நினைக்க முடியலையா? அதனால் அந்த ஒரு மோசமான நிலையை ஒரு கலாச்சாரங்கிற ஒரு போர்வை போற்றி மூடி வெளியே தெரியாமல் மறைச்சிடலான்னு பார்க்குறாப்புல.